5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம். புத்திரஸ்தானத்திலே சனி பகவான் வக்கரம் பெறும்பொழுது குழந்தை பிறக்க போகுது, சொத்து வரப்போகுது. பெரிய விஷயமே தான். அந்த பொண்ணு நினைவாவே இருக்கீங்க, அந்த பையன் நினைவாவே இருக்கீங்க. 7ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது இந்த 6 மாசமும் ஒரே லவ் தான். இது வரைக்கும் நம்ம கம்பெனில லாபம்ங்கிறது தான் வந்திருக்கா? ஒன்றும் இல்லை, இனிமே தான் லாபம் வரப்போகுது. இந்த வருஷம் நீங்க என்ன பண்ண நீங்க என்ன கேட்கலாம். இந்த வருஷம் நான் இவ்வளவு பெரிய அமௌண்ட் சேர்த்திருக்கேன் சார், இதான் நான் பண்ண சாதனை. சனி 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுதே சொத்துக்களை தர தொடங்கி விட்டார். மகிழ்ச்சியை தருகிறார், மங்களங்களை தருகிறார். உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என்னோட ஃபேவரட் விஷயம் என்ன சொல்லுங்க? சனியினுடைய வக்கரம். சனினா இந்த உலகத்துல ஒரே பிராண்டு யார்? பிராண்ட் அம்பாசிடர் யார்? நான் தான். சனியினுடைய புகழை உலகம் ஃபுல்லா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? நம்ம ரெட்ரோ தான் உலகம் ஃபுல்லா இந்த வார்த்தையை கொண்டு போய் சேர்த்தது. அவ்வகையிலே ஜூலை 27ஆம் தேதி சனி வக்கரமாக போகிறார். மீன ராசியிலே எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகிறது, யாருக்கெல்லாம் செல்வ வளங்கள் வரப்போகிறது, யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போக போறீங்க, ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த உலகத்திலே விருச்சிக ராசிக்காரர்களுக்கென்று ஒரு ஜோதிடர் இருந்தால் அது நான் மட்டும்தான். அதனால யார் எங்க விருச்சிக ராசிக்காரர்களாலும் எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும். இது அன்பு கோரிக்கை. விருச்சிகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது? விருச்சிகராசிக்காரர்கள் ரொம்ப நல்லவங்க, உள்ளபடியே உங்களை காதலிக்கிறேன் தான். இப்போ நிறைய பேர் எங்கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க. ஒரு நாளைக்கு 1000 பேர் விருச்சிகராசிக்காரங்க மட்டும்தான் வராங்க. சார் நான் விருச்சிகராசி, நீங்கள் இதில் ஸ்பெஷல் கோர்ஸ் படிச்சிருக்கீங்களாமே? ஆமாம், உங்களுக்காக நான் நிறைய ஸ்பெஷல் கோர்ஸ் படிச்சிருக்கேன். சின்ன குழந்தையிலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் பார்க்குற எல்லாரும் விருச்சிகராசி. 5ஆம் இடத்திலே சனி பகவான் வக்கரம் பெறுகிறார். 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம். புத்திரஸ்தானத்திலே சனி பகவான் வக்கரம் பெறும்பொழுது குழந்தை பிறக்க போகுது, சொத்து வரப்போகுது. பெரிய விஷயமே தான். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுதே சொத்துக்களை தர தொடங்கி விட்டார். மகிழ்ச்சியை தருகிறார், மங்களங்களை தருகிறார். 5ஆம் இடம் என்பது பந்தயம். வாழ்க்கை ஒரு போர்க்களம், வேட்டையாடி பார்க்கணும். நண்பர்களே, நம்மளே ஜெயிக்கணும். நமக்கு ஒரு டார்கெட் வச்சுக்கணும். இந்த நாளுக்குள்ள நான் இதை அச்சீவ் பண்ணி காட்டுவேன், அதை அச்சீவ் பண்ணி காட்டணும். இதனால யாரும் நம்மளை பாராட்ட போறதில்லை. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்ம மனசு நம்மளை பாராட்டும். என் கதையில நான் ஹீரோடா அப்படின்னு நீங்க நினைக்கணும். 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது பந்தயங்களில் வெற்றி பெறுகிறீர்கள். நீங்க உங்க கணவர் முன்னாடி சொல்றீங்க, நான் வேலைக்கு போய் காட்டுறேன், போய் காட்டுவீங்க. நண்பர்களே, இதனால அவங்க எதிரியும் கிடையாது, நம்ம சண்டையும் போடலை. ஆனா சும்மா அப்படி ஜெயிக்கிறது, நான் உடம்பை சரி பண்ணி காட்டுறேன், இதான் பந்தயம் தான். 5ஆம் இடத்துல வரும்பொழுது குழந்தைகள், ஒரு குழந்தைக்கு வந்தேன் சார், டென்னிஸ் விளையாடலான்னு வந்தாங்க சார், இப்போ கேரம் போர்டு விளையாடுற மாதிரி ஆயிடுச்சு சார் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஏற்கனவே 2 குழந்தை, 3ஆவது குழந்தைக்காக வந்தேன், அது ட்வின்ஸாக பிறந்து இப்போ 4 குழந்தை ஆயிடுச்சுங்கிற மாதிரி. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? 5ல் இருக்கின்ற சனி 5, 6, 7 பார்க்குறார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காதல் வரப்போகிறது. அடடா அடடா, ஆச்சரியக்குறி. சனி பகவான் 7 பார்க்கும்போது காதல் வரப்போ வராக நதிக்கற போகிறோம், ஒரே ஒரு பார்வை பார்த்து, அடடா என்ன இப்படி ஆயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த பொண்ணு நினைவாவே இருக்கீங்க, அந்த பையன் நினைவாவே இருக்கீங்க. 7ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது இந்த 6 மாசமும் ஒரே லவ் தான். சும்மா லவ்லாம் கிடையாது, இதெல்லாம் முரட்டு லவ். நீங்க இந்த 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது சனி பையனா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதையுமே சாதாரணமா பண்ண தெரியாது. எதையுமே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோட தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வைப்ரண்டா, ரொம்ப வைப்ரண்டா பண்ண போறீங்க. அடுத்த 5ல் இருக்கின்ற சனி பகவான் 5ல் இருந்து 11ஐ பார்க்கிறார். 11ங்கிறது லாபஸ்தானம். இது வரைக்கும் நம்ம கம்பெனியில் லாபம்ங்கிறது தான் வந்திருக்கா? ஒன்றும் இல்லை, இனிமே தான் லாபம் வரப்போகுது. வட்டிக்கு கடை வாங்கி அட்டிக்கு வாங்கி கடைச்சி அட்டிக்கு விற்று வட்டி காசு மிச்சனா, அந்த மாதிரி சில பேர் பிஸ்னஸ் பண்ணுவோம். லோனு, பர்சனல் லோன் போட்டு அதுலேருந்து வர்ற காசு எடுத்து இஎம்ஐ கட்டி அதை அடைக்கிறதுக்கு சீட்டு காசு போட்டு அந்த காசை எடுத்து கடைசியாக எதுக்கு என்ன பண்ணனு என்ன ஒன்றும் புரியல. சீட்டு காசை அடைச்சி முடிச்சு திரும்பி பார்த்தா கடையிலேருந்து லாபம்னே. எதுக்கு இந்த கடை வந்துச்சு, நான் எதுக்கு கடை வாங்கினேன், எதுவுமே தெரியாது. ஆனால் இப்போ விருச்சிகராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது எது நடந்து சொல்லியோ ப்ராஃபிட்டை மட்டும் நான் ஓரம் வச்சிருக்கேன் சார், இதான் சார் நான் பண்ண சாதனை. இந்த வருஷம் நீங்க என்ன பண்ண நீங்க என்ன கேட்கலாம். இந்த வருஷம் நான் இவ்வளவு பெரிய அமௌண்ட் சேர்த்திருக்கேன் சார், இதான் நான் பண்ண சாதனை. அடுத்து விருச்சிகராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? ரன்னிங் மணி தான். உன்னெல்லாம் பணமே இல்லாத இந்த இடத்துல நீங்களே உங்க ஃபேமிலிக்கு, உங்க கணவருக்கு பணம் இருக்கு, அவங்ககிட்ட தப்பிச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன் டிக்கெட் அப்படிங்கிற மாதிரி என்ன ஆயிடுறீங்க, ஒரு ஸ்தானத்துக்கு போயிடுவீங்க. ஓகே பரவாயில்லையா, நல்லா பொழைச்சிக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செய்கிற தொழில் டெவலப் ஆகி நல்லா பண்ணுது. நண்பர்களே, நம்ம நல்லா தொழில் பண்ணால் நம்மளும் நம்மளை நல்லா பார்த்துக்கலாம், நம்ம கூட இருக்கிறவங்க நல்லா பார்த்துக்கலாம். ஆனால் பண்ண வேண்டியது என்ன, நம்ம தொழிலை கரெக்டாக பண்ணணும், ஃபோக்கஸ்டாக பண்ணணும். நிறைய பேர் ஆஃபீஸே வர மாட்டேங்கிறான். நிறைய பேர் என்ன பண்ணுறான், இப்போ வாரத்தில் ஒரு நாள் தான் ஆஃபீஸ்க்கே வரான். இதெல்லாம் என்ன ப்ராப்ளம், இதெல்லாம் என்ன ஒரு மனநிலை அப்படின்னா சோம்பேறித்தனம். இந்த சோம்பேறித்தனத்தை தான் சனி பகவான் என்ன பண்ணுறார்,
சனி பகவானை தப்பிக்கவே முடியாது. எல்லாரும் பெரம்பு குச்சி வச்சு அடிப்பாங்கன்னா, இவர் இரும்பு குச்சி வச்சு அடிப்பார். அதனால இவர் 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்பொழுது தூங்கவே விட மாட்டார். ரன் 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 ஓடு 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 ஓட வச்சுட்டே இருப்பார். ஓடி திரும்பி பார்த்தீங்கன்னா பெருசாக அச்சீவ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கே பெருமையாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், சனிக்கு நம்ம எல்லாரும் நன்றி சொல்லணும். சனின்னு ஒரு ஆள் மட்டும் இல்லைன்னா நம்மளாம் ஓடவே மாட்டோம். 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். வாழ்க்கையே மாறப்போகிறது. ஆக காதல் பார்க்கிறார். ஃபர்ஸ்ட் ஜாக்பாட், 2வது ஜாக்பாட் குழந்தை வரப்போகுது, 3வது ஜாக்பாட் ரன்னிங் மணி வரப்போகுது. சூப்பராக இருக்கு பாருங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 100க்கு 100 மார்க். பொதுவாகவே நண்பர்களே, இந்த சனி பகவான் வக்கரத்தை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கிறோம். சனி மீனத்திலே வக்கரமாகிறார். பாசிட்டிவான ஒரு நல்ல விஷயம் என்ன? சனி குருவினுடைய வீட்டில் இருப்பதால் பொதுவாகவே சனி பகவான் உங்களுக்கு கெடுதல்களை செய்ய போவதில்லை. ஏன்னா குருவுடைய வீட்டில் சென்ற எந்த கிரகமும் சுபகிரகமாக மாறப்போகிறது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னா, அந்த சனி என்ன பண்றார்? மீனத்தில் இருந்து 3, 7, 10 நிறைய இடங்களை பார்க்கிறார். அது அப்புறம் இப்போ முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, இந்த சனி 3ஆம் இடத்தை பார்க்கிறது. 3ஆம் இடம் என்பது என்ன? சனி பகவானுடைய ரிஷபத்தை பார்க்கிறார். காலபுருஷனுக்கு 2ஆம் இடம். இந்த 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், அதை பார்க்கிறார். அதே மாதிரி காலபுருஷனுக்கு 6ஆம் இடம், அதாவது சனி பகவான் பொதுவாகவே எல்லாருக்கும் தனத்தையும் எல்லோருக்கும் வேலை வாய்ப்பை வாங்கி தரக்கூடிய அம்சத்தை தருகிறார். 9ஆம் இடமாகப்பட்ட காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் பொதுவாகவே சனி பகவான் எல்லோருக்கும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய விஷயங்களை தரார். அதாவது ஒரு தொழில் போயிட்டு இருக்கு, திடீர்னு டவுன் ஆயிடுச்சு, இப்படி போயிடுச்சு, நல்லா மேலே போயிட்டு இருந்த கர்வு அப்படி கீழே போயிடுச்சு. இப்போ இதை சரி பண்ணால் என்ன பண்ணும்? திடீர்னு டிராஸ்டிக்காக ஒரு மேஜிக் நடந்தால் தான் உண்டு. இந்த கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் நல்லபடியாக போனால் என்ன பண்ணும்? திடீர்னு ஏதாவது ஒரு ஏறுமுகம் வரணும். என்ன செய்யறது? சனி 9 பார்த்து அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்றாரு. திடீர்னு ஒரு பெரிய இன்வெஸ்டர் நமக்கு மூலதனம் கொடுக்குறாரு, நம்ம கம்பெனியோட வேல்யூ அதிகமாகிடுச்சு போன்ற நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். கடை முழுக போகிற நிலைமையில இருந்து சார் திடீர்னு ஒருத்தர் கை கொடுத்து காப்பாற்றினார். அதெல்லாம் இப்போ தான் நடக்கும்போது சனி பகவான் 9 பார்க்குறார். இதெல்லாம் சும்மாவே சனி செய்வார். இவர் வக்கரம் பெற்று செய்யும் போது என்ன ஆகும்னா, நிறைய பேருக்கு ஒரு அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. வக்கரம்னா என்ன அர்த்தம்னா, நெகட்டிவ்னு எடுத்துக்கிறீங்க. நெகட்டிவ் கிடையாது. வக்கரம்னா ஃபாஸ்ட்னு எடுத்துக்கணும் பொருள். 2x 4x 6x இப்படி தான் பார்த்துக்கணும். அப்போ என்ன ஆகுது? சனி பகவான் வந்துட்டு வேகப்படுத்துகிறார் நம்மளுடைய வேலையை. அப்போ வேகமாக என்ன பண்ணுறார்? 2ஆம் இடத்தை பார்த்து டக்கு 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 டக்குன்னு பணம் டெய்லி ரன்னிங் பண்ணி கொடுத்துட்டே இருக்கார். அதை வச்சுக்கோ, சாப்பிடு, வச்சுக்கோ. அடுத்த 6ஆம் இடத்தை பார்த்து கடனை டக்கு டக்குன்னு அடைக்கிறார். இந்த உங்க முடிஞ்சது கிளம்பு, அடுத்து கிரெடிட் கார்டு இங்கே நீ வா, இந்த மாதத்தோட கிளம்பு, நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு கடனாக சார்ட் அவுட் பண்ணுவார். நண்பர்களே, இதை பார்க்கும்போது பெரிய விஷயம் மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் சிறுதுளி பெருவெள்ளம்னாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கும் பொழுது இந்த 6 மாதத்தில் மொத்த கடனை அடைச்சி முடிச்சிருப்பீங்க. அடுத்து 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டத்தை பார்ப்பதால் என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமாக, நான் இப்போ தான் சார் இன்ட்ரோடை பண்ணி பார்த்தேன், எனக்கு 2, 3 ரூட் தெரிஞ்சுது, நான் திரும்ப கோலில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், நான் பெட்ரோலியம் இன்வெஸ்ட் பண்ணுறேன், என் லக்கு அது கரெக்டாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது, சில சூட்சுமங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அது மூலிமா நீங்கள் டக்கு உங்களுக்கு என்னமோ அது ஒர்க் அவுட் ஆகுது, மற்றவங்க பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். சனி 9ஐ பார்க்கும் பொழுது போட்ட பணத்துலேருந்து பர்சன்டேஜ் ப்ராஃபிட், சில பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எடுப்பீங்க, இன்ட்ரோடேயில் எடுப்பீங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் எடுப்பீங்க, போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரியான 9ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது சகல சௌபாகியங்களையும் சனி பகவான் தருகிறார். இந்த சனி மட்டும்தான் சொல்றதை செய்யக்கூடிய கடவுள். அதனால தான் என்ன சொல்கிறோம்? சனி கொடுத்தால் எவர் தடுப்பாருங்கிற காரணம் என்னென்னா, அவர் சொல்வதை செய்வார். ஆனால் இந்த தடவை வக்ரம் பெற்ற சனி பகவான் சொல்லாததையும் செய்வார். ஏன்னா 2ஆம் இடத்தை அவர் காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கும்போது எல்லாரும் படிக்க போகிறோம். படிப்பு தான் வாழ்க்கையில் சொத்து. நிறைய பேருக்கு இது புரியறதில்லை. நம்ம வாழ்க்கையில் எதை நம்ம சொத்துன்னு நினச்சிக்கிறோம்? வேகமாக ஒர்க் பண்ணுறது, ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, வேர்வை சிந்த ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் தான் ஸ்கோர்னு நினச்சிக்கிறோம். சத்தியமாக கிடையாது நண்பர்களே. உண்மையில் என்னென்னா, நல்லா படித்து ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம யோசித்து கம்பெனி டெவலப் பண்ணுறது தான் பெரிய விஷயம். நம்ம கம்பெனியை ஏஐ மிஷின் எல்லாமே ஆப்ரேட் பண்ணலாம். நிறைய பேர் ஏஐ மிஷின் என்ன பண்ணலாம்? ஆப்ரேட் பண்ணலாம் நம்ம வேலைகளை. ஆனால் அந்த கற்பனையை காண்றது யாரு? நம்ம ஹியூமன். அந்த 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது எதிர்கால திட்டமிடல். நீங்கள் டிசைனராக இருக்கீங்க, மேனுஃபேக்சரிங்கில் இருக்கீங்களா, ரொம்ப நல்ல நேரம். எதிர்கால திட்டமிடல், பிளானிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, நல்ல நேரம், சூப்பராக பிளான் பண்ணுவீங்க. அடுத்த 2 வருஷத்தில் நம்ம கம்பெனி எப்படி இருக்கணும் எல்லாம் நீங்கள் பிளான் பண்ணுவீங்க. ஸோ அப்போது நீங்கள் இந்த சனிப்பயிற்சியை பர்ஃபெக்டாக யூட்டிலைஸ் பண்ண என்ன செய்யணும்? நேராக அகத்தீஸ்வரர் கோயில் போங்க. சென்னையில் இருக்கிறவங்க பொலிச்சலூர் போயிட்டு அங்கே இருக்கிற சனி பகவானை பார்க்கலாம். திருநள்ளாறு போகிறவங்க அங்கே போயிட்டு அன்னதானம் பண்ணுங்க. அங்கே போயிட்டு நல்லெண்ணெய் தானம் பண்ணுங்க. அது குச்சனூர் போங்க. சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்தல், பிரேத சம்ஸ்காரம், இறந்து போனவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸ்ரீமடத்தில் நாங்கள்லாம் 525 பேருக்கு மேலே பிரேத சம்ஸ்காரம் பண்ணியாச்சு. அது மாதிரி இறந்து போன ஒரு உயிருக்கு உதவி செய்யுங்க. அது பெரிய ஒரு விஷயமாக இருக்கும். இறந்து போன மனிதர்களுக்கு உதவி செய்யுங்க. ஆக சனி பகவானுக்கு நீங்கள் எத்தனை தடவை சங்கடம் இருக்கும் சனி பகவானை மங்கள் பொங்கும் மனம் வைத்து, அதெல்லாம் அப்புறம். சனி பகவான் பிராக்டிக்கல் காட்.
சக மனிதனுக்கு உதவி செஞ்சால் சனீஸ்வரனுக்கு ரொம்ப பிடிக்கும். இதான் முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் இருக்க போகிறீர்கள். சனியுடைய வக்கரம் பரிபூர்ணமாக சகல சௌபாகியங்களும் தரப்போகிறது. நிறைய பேர் சந்திக்க விரும்புபவர்கள் ராம்ஜியை எப்படி சந்திக்கிறது? கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். நேராக வாங்க, என்ன பாருங்க, ஸ்ரீமடத்தில் விஷ்ணுமாயாவை பார்த்துட்டு போவோம். பிரச்சனைகள்லேருந்து விடுதலை பெறுவீர்கள். ராம்ஜி சுவாமிகள் அப்படிங்கிற என்னோட இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.